ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஹானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 kg சிக்கன் வச்சு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்னா கொடுத்துருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் 2 kgக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீவ்ஸ், ஸ்டார் எல்லாம் போட்டு பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும் ஆயிலில். பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக ஒரு 2 இது எடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ஸ்மெல் போகணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வந்துச்சு. 2-3 காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 கிலோ சிக்கனை மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் மஞ்சள் தூள், உப்பு போட்டு சிக்கன் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு க்ளீன் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் ஆயிரும். க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் கொஞ்சம் சின்னதாக சட்டி எடுத்துட்டோம், அதனால தான் நாங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் 2 kg அளவுக்கான சிக்கனுக்கு அளவுக்கான சட்டி எடுத்து போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம்மேட் கறி மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். ஹோம்மேட் கறி மசாலா ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிட்டு அதில் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் சிக்கன் குழம்பு மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே ஹோம்மேட் மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். தேவையான அளவு தண்ணி வச்சு மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான சிக்கன் குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.